இப்பதான் அந்த செய்தி குறிப்பை பார்த்துங்க மேடம். நாங்க முதல்ல இருந்து நாங்க யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில் அரசல் புரசலா நீங்க செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளா. அந்த நாங்க என்ன யூகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்கு. அதனால் நாங்க பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்னைக்கு இந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு. வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாகில் என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்கவரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கேற்று இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்பங்கண்ணா. ஆனா நிச்சயமா இருக்க போறோம், எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்கள் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. அண்ணா இது எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல பாக்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையன குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா? மாநில அரசு செஞ்ச தப்ப இடி உள்ள சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும். எனக்கு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் சொல்றோம். சுஜாதா மஜும்தார் அவங்க வர்றாங்க, அதை கேட்குறீங்க. ஐஐடி வந்தாங்க, பேசுறீங்க. அதனால் இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தேசிய கல்விக் கொள்கை பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை சந்தோஷம்தான். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பார்த்துரும். ஒரு பக்கம் நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், 1 கோடி கையெழுத்தை நோக்கி போறோம். இன்னொரு பக்கம் திமுக இல்ல 2 மொழி தான் நாங்க பாக்குறோம். ஒரு போர் தான் அது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதுன்னு நாங்க நிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு எது நல்லதுன்னு நிக்கிறாங்க. இது 2026 ஒரு சொல்யூஷன் நோக்கி போய்த்தான் ஆகணும் தேர்தலில்.